சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து ரிசர்ச் ஃபெலோவாக இருக்கக்கூடிய மெடிக்கல் டாக்டராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் பிரமிளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், அண்மையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் லண்டன் பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அங்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியார் படத்தினுடைய திறப்பு விழா நடைபெற்றுச்சு. அந்த திறப்பு விழால முக்கிய நபராகவும் நீங்க இருந்தீங்க. முதலமைச்சர் ஸ்டாலினோடு நீங்க இருந்த புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாரினுடைய புகைப்படம் திறப்பு விழான்றது ஒரு ஒரு பெரிய நிகழ்வு. அது ஒரு அறிவுஜீவிகள் மத்தியில பெரிய அளவுக்கு பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வாகவும் இருந்தது. அது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அப்படின்றப்போ அது கூடுதல் கவனம் பெற்றது. நீங்க எப்படி அந்த நிகழ்வுல பங்கெடுத்தீங்க? அந்த நிகழ்வுக்கும் உங்களுக்குமான சம்பந்தம், அந்த பெரியார் திறப்பு விழால அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணப்பட்டுச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கும் இந்தியாவுக்கும் கொலாபரேஷன், ரிசர்ச் கொலாபரேஷன் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நடந்துட்டு இருக்கு. அது 2 பேத்துக்கு கொலாபரேஷன். தமிழ்நாட்டுக்கும் ரிசர்ச் கொலாபரேஷன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கும் அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா என்ன மாதிரி டாபிக்ஸ்னா, இப்போ விவசாயம், ஃபுட் வேஸ்ட், அதுக்கப்புறம் விமென்ஸ் ரைட்ஸ், சுயமரியாதை, அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நாங்க இன்னும் அவங்களோட ரிசர்ச் பண்ணி கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கடந்த ஆண்டு இப்போ நம்ம சுயமரியாதை இயக்கத்துக்கு 100ஆண்டு விழா அடுத்த 26ல இருக்கு வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அதை எப்படி நல்ல சிறப்பா கொண்டாடலாம் அப்படின்னு நாங்க ஒரு கமிட்டி வச்சு அதை யோசிச்சுட்டு இருந்தோம். உலகம் பூரா சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட், அதோட அந்த ரிசர்ச் உலகம் பூரா நிறைய ரிசர்ச்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நாங்க என்ன நினைச்சோம், இந்த மாதிரி அந்த பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் கூட்டிட்டு ஒரு 2 days கான்ஃபரன்ஸ், சோஷியல் லெகசி ஆஃப் தட் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சா அது ஒரு நல்ல சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா அப்ப நிறைய மற்றவங்களுக்கும் தெரியும், அவங்க அந்த வேலை செய்யறவங்களுக்கும் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஐடியாஸ்ன்னு. சரி, அந்த மாதிரி ஒன்று வச்சிடலான்னு நாங்க டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன நினைச்சோம்னா, சரி இவ்வளோ இந்த இது இருக்கே, அதனால இந்த சென்டினரி இயர்ல நம்ம ஒரு போர்ட்ரேட் ஆஃப் பெரியாரு அங்க அந்த ஓப்பனிங் பண்றது, ஒரு அன்வேல் பண்றது அந்த டைம்ல முடிஞ்சதுன்னா நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ட்டு அதை யோசித்து அதெல்லாம் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தோம். சரின்னு அப்ப அது நல்ல கோவின்சைட் ஆகும் அப்படின்னு அந்த பிளான் போட்டோம். அதனால்தான் இதெல்லாம் this came about. இப்போ அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கெடுக்கணும் அப்படின்ற அந்த ஐடியா எங்க ப்ளூம் ஆச்சு? சரி, இப்போ எல்லா இந்த கான்ஃபரன்சஸ், கல்வி மாநாடுகளுக்கு கீனோட் ஸ்பீக்கர் அப்படின்னு சிறப்பு பேச்சாளர்னு இருப்பாங்க. அப்போ அதை கமிட்டிலே உட்காந்து யோசித்தோம். இந்த 2 கீனோட் ஸ்பீச்சர், ஃபர்ஸ்ட் டேக்கு ஒருத்தவங்க, செகண்ட் டேக்கு ஒருத்தவங்க, யாரை கூப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நம்ம அப்பதான் நாங்க என்ன யோசித்தோம்னா, இப்ப ஸ்டாலின் முதலமைச்சர் சோஷியல் ஜஸ்டிஸ், சோஷியல் மூவ்மெண்ட் லட்சியங்கள் அதெல்லாம் அவர் ஆதரிப்பாரு. அந்த இயக்கத்துக்கும் அவரு ரொம்ப இன்வால்வ்டா இருக்காரு. அதனால அவர் வந்தாருன்னா ஒரு கீனோட் ஸ்பீச்சுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா எங்களுக்கு தெரியும் அவருக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு, ஷெட்யூல் இருக்கு, அவர் சீஃப் மினிஸ்டர், அவருக்கு வேலையெல்லாம் நிறைய இருக்குன்னு. அதனால ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேயே இன்விடேஷன் அனுப்பணும் அவங்க ஆபீஸுக்கு. இந்த மாதிரி அவர் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும், முடிஞ்சதுன்னா எங்களுக்கு தெரியும் அவருக்கு ஷெட்யூல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கும்னு, ஆனா அவர் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இப்போ எங்களால சொல்ல முடியாது, ஏன்னா அந்த டைம்ல என்ன எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா பட் we will look at it அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஒரு 4 வீக்ஸ் கான்ஃபரன்ஸ், 4 வீக்ஸ் முன்னால் தான் ஒரு லெட்டர் வந்துச்சு. இந்த மாதிரி சரி he can join the conference and be the keynote speaker அப்படின்னு.
அப்போ அவர் கீனோட் ஸ்பீக்கரா வந்து அதே டைம்ல, ஏன்னா அவருக்கு எவ்வளோ கனெக்ஷன் பெரியாரோட அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்டோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டோட எல்லாம்னா அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அவரே அந்த கீனோட் ஸ்பீச் கொடுத்துட்டு போர்ட்ரேட்டை அன்வேல் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பொருத்தமாவும் இருக்கும். அதனால தான் அவரு வந்தாரு. அவர் அந்த நிகழ்வுல பங்கெடுத்த பிறகு இன்னுமே வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது அந்த நிகழ்வு. அங்க அவர் பேசின விஷயங்கள் அல்லது அங்க வந்திருக்கக்கூடிய கெஸ்ட், அங்க வந்திருக்கக்கூடிய தத்துவவாதிகள் அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணாங்க? ஸ்டாலினை பத்தி அவங்க என்ன உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க? அங்க வந்திருக்கவங்க நான் சொன்னல முக்காவாசி எல்லாரும் அகடமிக்ஸ். அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்கனவே பெரியார் பத்தியும் நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பத்தியும் ரொம்ப நல்லா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதனால அதை பத்தி நல்லா தெரியும். அந்த ஸ்டாலின் டாக்குக்கு கொஞ்சம் அவுட் சைடர்ஸும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஜேர்னலிஸ்ட், அவுட் சைடர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வந்திருந்தாங்க. அப்ப வந்து அவங்க எல்லாரும் என்ன வந்து சொன்னாங்கன்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட அந்த அகடமிக்ஸ் எல்லாம் வந்து அவரு ரொம்ப அழகா பேசினாரு. அது ரொம்ப கரெக்டா சொன்னாரு. எல்லாம் அவரோட பெரியாரோட ஐடியல்ஸ், ஐடியாலஜிஸ் எல்லாம். அதோட அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நாங்க எல்லாம் பண்ணிட்டோம், அந்த மாதிரி எல்லாம் அவர் ஒண்ணும் சொல்லல. There is lot more to do and we will keep on doing it. We will keep to the principles and there's lot more to do அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவருக்கு ரொம்ப அது பத்தியும் நிறைய தெரிஞ்சிருக்கு. அதோட சும்மா ஆமா ஆமா நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் அது இதுன்னு சொல்லாம அந்த மாதிரி சொன்னாரு. அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதை. இப்போ ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம்ன்றது பல நூற்றாண்டு கால ஒரு பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம். அங்க பலருடைய சிலைகள்லாம் இருக்கு. அது நியூட்டன், கலீலியோ போன்ற மாபெரும் தலைவர்களுடைய தத்துவவாதிகளுடைய ரிசர்ச்சர்ஸினுடைய ஸ்டாச்சுஸ் எல்லாம் அங்க இருக்கு. இப்ப அந்த வகையில இப்ப பெரியாரினுடைய புகைப்படம் அங்க திறக்கப்பட்டிருக்கு, அன்வீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவோட சேர்ந்தவங்க நிறைய பேர் ஸ்டாச்சு இல்ல, ஆனா புகைப்படம்லாம் இருக்கு, பெயிண்டிங்ஸ் இருக்கு. ராதாகிருஷ்ணனோட ஆன்செஸ்டர்ஸ், நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவங்க ஆன்செஸ்டர்ஸ், அதோட அந்த மாதிரி நிறைய போட்டோஸ் இருக்கு. ஆனா அதனால அதுக்கு தகுந்தாப்புலதான் அவங்க எல்லாத்தையும் கொடுத்த உடனே போட மாட்டாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. எல்லாத்துக்கும் இங்க கமிட்டி, அதுக்கும் ஒரு கமிட்டி இருக்கு. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெரியார் வந்து ஒரு சோஷியல் ரிஃபார்மர். அவரோட ஐடியல்ஸ் வந்து விமென்ஸ் ரைட்ஸ், எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டி, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அந்த மாதிரி எல்லாத்தையும் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட். இப்போ இந்தியால கூட இல்லாம இந்தியால இருந்து அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை உலகத்துல இருந்தெல்லாம் யூரோப்ல இருந்து பிரான்ஸ், சவுத் அமெரிக்கா, அமெரிக்கா, இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், அங்க இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு எப்படி இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வந்து அவங்கள எப்படி அதை எடுத்து அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க, அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட்ஸ் வந்துச்சு, அந்த மாதிரி ஆளுதான் அந்த மாதிரி டைப் வேர்ல்டுக்கே இது பண்ணி அதுவும் இந்த மாதிரி ஒரு ரிஃபார்மர் ஃபோர்சைட் இருந்தா அவருக்கு வந்து வி ஷுட் அவங்க வந்து ஒன்றும் அப்ஜெக்ஷன்ஸ் இல்லை. அவங்க வந்து சரி அவருக்கு கரெக்டான ஆள் தான் இங்க ஒரு இது வைக்கிறதுக்கு. ஜியு போப்லாம் கூட இங்க நாங்க அந்த பேலியல் காலேஜ்ல தான், பேலியல் காலேஜும் செயின்ட் ஆண்டனிஸும் ரெண்டு சேர்ந்து தான் அந்த இதை நடத்தணும். அப்புறம் ஜியு போப்பும் அது இந்தியால நம்ம மெட்ராஸ்லயே சிலை இருக்குல்ல, சென்னையிலேயே சிலை இருக்குல்ல, அவர் ஜியு போப் சிலை. அதனால அது இந்த எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு அதெல்லாம் அந்த இன்ட்ரோடக்டரி ஸ்பீச்ல சொன்னாங்க. இந்த மாதிரி எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு, அதனால we are very pleased to have this conference to celebrate the centenary year of self-respect அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது ஒரு பெருமையான நிகழ்வு தானே. அங்க தமிழ்நாட்டில இருந்து பார்க்கிற போது அது பெரும் நிகழ்வாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பெரியாரினுடைய படம் திறக்குது அப்படின்றப்ப இங்க தமிழ்நாட்டில இருந்து பலருமே வந்து அதை கொண்டாடினாங்க. அது கொண்டாடக்கூடிய விஷயம் தானே அது. நீ எப்படி அதை பார்க்கறீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து மத்தவங்களை பத்தி மத்தவங்க வெள்ளக்காரங்க இது என்னமோ பண்ணாங்க, இவங்க என்னமோ பண்ணாங்கன்னு, நம்ம ஊர்ல எத்தனையோ பேரு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அதனால
நம்ம ஊர்லயும் சில சமயம் அவங்கள ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து உலகத்துல இருந்தே வந்து அவர பத்திலாம் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெருமையா இருக்கு அத பார்க்கறதுக்கு. அதோட இன்னொரு பர்சனல் விஷயம் என்னன்னா, எங்க அப்பா வந்து ஒரு எப்பொழுதுமே பெரியார் அந்த விமென்ஸ் ரைட்ஸ் அந்த இதெல்லாம் ரொம்ப அவருக்கு அதனால சின்ன போதுல இருந்து நானும் எங்க அம்மாவும் அவர் கூட போவோம் இது மீட்டிங்ஸ்க்குலாம். அந்த மாதிரி அந்த பிரின்சிபல்ஸ்ல அவர் இருந்தாரு. அதனால நான் எங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா, அவருக்கு ஏதோ ஒரு இது மெமோரியல் மாதிரி அது அதனால அது இன்னும் எனக்கு ரொம்ப பூரிப்பா இருந்துச்சு. நாங்க கல்யாணம் பண்ணின்னு வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து இந்த ஊர் ஆளு. ஃபர்ஸ்ட் பிரசன்ட் எங்க அப்பா குடுத்தது அவருக்கு வந்து பெரியார் புக். பெரியார் பத்தி ஒரு புக். என் பையனும் பெரிய இது ஃபேன் பாய்ன்னு சொல்லலாம். அவரோட ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோ, பழைய ஃபோட்டோ மூர் மார்க்கெட்ல இருந்து எங்கேயோ தேடி பார்த்து வாங்கி அவன் அதையும் வச்சிருக்கான். அதனால அது 2 விதத்துலயும் நம்ம தமிழ்நாடு ஆள கொண்டு வந்து இங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இந்த ஏன்னா ஊர்ல எல்லாம் கூட ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதோட எங்க அப்பாவுக்கு நான் சர்வீஸ் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. நீங்க சொன்னது போல நீங்க சொன்னீங்க, அதாவது இங்க பலருமே ஏத்துக்க தயாரா இல்ல பெரியார, அல்லது விமர்சனங்கள் பலருமே முன்வைக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டுக்கு பெரியாருக்கான லெகசிய வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் குடுத்திருக்காங்க. அந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு. நம்ம இருக்கிறோம், நீங்க இருக்கிறீங்கன்றப்போ, அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதுல இருந்து நம்ம உள்வாங்கக்கூடிய, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு ஒரு சேயிங் இருக்கு. ப்ராஃபிட் இஸ் நாட் ஹானர்ட் இன் ஹிஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்ட்டு. இப்ப வந்து பெரியாரு அந்த அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அதுக்கப்புறம் இருந்தாரு. அவரு ஒரு ராடிக்கல். அவரு ஒரு சோஷியல் ரிஃபார்மர். நேஷனல் இதுக்கு இது பண்ணாரு. அதனால அந்த பேட் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அது பெருசா பண்ணி, அதுதான் அவரு அப்படின்னு அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அதோட அவர் எவ்வளவோ அந்த இப்போ ஃபெமினிஸ்ட் இதுன்னு இப்போ நாங்க 2, 3 ஃபெமினிஸ்ட் ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்களும் அங்க சவுத் ஆப்பிரிக்கால இருந்து ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்க அபார்த்தைடுக்கு அவரோட இத எடுத்து எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால இப்ப வந்து அ நம்ம வந்து ஆனா இப்ப வந்து இப்ப புதுசா இந்த பொலிட்டிக்கல் இதுல இந்த மாதிரி ரிசர்ச் வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 20, 30 வருஷம் அதுக்கு மேலயே 50 வருஷத்துக்கு மேலயே பண்ணிட்டு இருக்காங்க. இவர பத்தி சோஷியல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பத்தி. ஆனா இப்ப என்ன பார்க்குறீங்கன்னா, இப்ப யங்கர் பீப்பிளும் இது என்னது அப்படின்னு கேட்டுட்டு அவங்க பொலிட்டிக்கல் வியூஸ் இது கொஞ்சம் இன்னும் 2 கொஞ்சம் சேர்ந்து வருது இப்போ. அதனால அந்த மாதிரி நம்ம க்ளோஸ்ட் மைண்டா இருக்காம அவரு பெரியார் என்ன சொன்னார்னா, என்ன சொன்னதோ கேட்காதீங்க. எவிடன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு, அந்த எவிடன்ஸ் மூலமா அத அப்புறம் நீங்களே ரேஷனலா திங்க் பண்ணி செய்யுங்கன்னு. அதே மாதிரி தான் அதான் அந்த கான்ஃபரன்ஸோட பியூட்டின்னு நெனைக்கிறேன். எவ்ரிபடி, அதாவது அங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பெரியாரை உள்வாங்கி ஒரு ஒரு உலகத் தலைவராகத்தான், ஒரு உலகத் தலைவர்களுள்ள அவரும் ஒருவராக இருக்காரு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இதன் மூலமா. ஆமாமா. ஏன்னா இல்லன்னா அவங்க எவ்வளோ இது பண்ணி ரிசர்ச் பண்ணி, ஏன் அவரோட கொள்கைகள், அவரோட என் பேச்சுங்க எல்லாம் எடுத்து அதுக்கு தகுந்தாப்புல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விமென்ஸ் ரைட்ஸ் ஆளுங்க வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அபார்த்தைட்ல இருந்து காஸ்ட் இது ஸ்ரீலங்கால இருந்து அவங்க எப்படி இது பண்ணாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க என்ன பிரசன்ட் பண்ணாங்கன்னா, அவர் வந்து சிங்கப்பூருக்கு போனும்போது எப்படி அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் தமிழ் எப்படி அவர் இது பண்ணனால அஃபிஷியல் லாங்குவேஜா ஆச்சு அப்படின்ட்டு எல்லாம் அதெல்லாம் இப்போ நம்ம சும்மா அவர் இது பண்ணாரு அது பண்ணாருன்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர் தான் அது. ஆனா அதுதான் அவருடைய ரேடிக்கலிசம். ஆனா அதை மட்டும் எடுத்துட்டு மிச்சதெல்லாம் விட்டுட்டோம்னா எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் அவரு ராடிக்கல் ரிஃபார்மரா இல்லைன்னா என்னன்ட்டு. விமர்சனங்களும் இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கெடுத்ததுல இப்ப ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு 36 காலேஜஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. இப்போ அங்க வந்து இது வந்து தனியார் ஆர்கனைசேஷன் பண்ண ஒரு நிகழ்வு, திமுக ஒருங்கிணைத்த ஒரு நிகழ்வு. இது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அவங்க ஒன்னும் இது நடத்தல, இந்த பெரியார் புகைப்படத்தை அன்வீல் பண்ணல, இது தனியார் நிறுவனம், தனியார் அமைப்பு செய்தது அப்படின்ற ஒரு விமர்சனம் இங்க முன்வைக்கப்படுது. அது நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அவங்க எங்க இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல உள்ள கூட வர முடியாது. நம்ம கார்டு இல்லன்னா. நாங்க வந்து வெளி ஆளுங்களுக்கு
ஹாலும் கொடுக்க மாட்டோம், ஒண்ணும் கொடுக்க மாட்டோம். இப்ப வந்து 2 காலேஜ் நாங்க நடத்துனது 2 காலேஜ். ஒண்ணு பேலியல் காலேஜ், ஒண்ணு செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ். செயின்ட் ஓகே. ஆண்டனிஸ் காலேஜ்ல சென்டர் ஆஃப் சவுத் ஏசியன் ஸ்டடீஸ் இருக்கு. பேலியல் காலேஜ்ல ஜியு போப் ஓரியண்டல் ஸ்டடீஸ் அந்த இதுவும் அதனால அந்த 2 காலேஜுக்கு தான் சேர்ந்து அவங்க கொண்டுட்டு வந்தாங்க. ஆக்சுவலா போய் பார்த்தாங்கன்னா அந்த கிரவுட் பார்த்தாங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த போட்டோஸ் கூட அதெல்லாம் ஒண்ணும் இது பண்ண முடியாது. ஃபேக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலேஜுக்கு முன்னால அவங்க இது அந்த காலேஜ் உள்ள கேட்டே என் கார்டு இல்லைன்னா நான் உள்ள போக முடியாது. எல்லாம் பூட்டி வச்சிருப்பாங்க. அதுவும் போர்ட்டர்ஸ் இது வழியா போயிட்டு அவங்க விட்டாதான் நம்ம போக முடியும் உள்ள. அதனால எப்படி நான் நினைச்சேன் யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி 25,000 கொடுத்து ஒரு எங்களை வாங்கிட்டாங்கன்னு. அங்க டின்னர்ல ஒரு டின்னருக்கு போறதுக்கே ஒரு ஆளுக்கே 2000 3000 ஆகும். அதுல 25,000த்துல ஒரு இது கொடுத்தானா அதெல்லாம் நம்ம சொல்றது கொஞ்சம் உண்மையா சொல்லணும். இல்லைன்னா ஃபேக்ட்ஸை பார்த்துட்டு அதான் பெரியார் சொன்ன மாதிரி ஃபேக்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். அது டெஃபினட்டா அது நல்லா தெரியும். யார் வேணாலும் அங்க ஆக்ஸ்போர்ட்ல அந்த இதுக்கு வந்தவங்களும் கேளுங்க. ஆக்ஸ்போர்ட் காலேஜ்லயே போன் பண்ணி கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. ஓகே. இனிமேல் அந்த புகைப்படம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இருக்க போகுதா? ஆமா. அது இப்ப வந்து அதுக்கும் ஒரு பெரிய இது இருக்கு. கமிட்டி எல்லாம் இருக்கு. சோ அந்த புகைப்படம் முதல்ல அந்த கமிட்டி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த அதை வெயிட் அது இதெல்லாம் பார்த்துட்டு அது இன்னொரு கமிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி முடிச்சுட்டு இது அடுத்த அடுத்த கமிட்டி இல்லைன்னா அந்த இன்சூரன்ஸ்க்கெல்லாம் பார்ப்பாங்க. அந்த கமிட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஆக்ஸ்போர்ட் சவுத் ஏசியன் சென்டர் இருக்கு. அங்கதான் அது எல்லாம் முடியறதுக்கு கொஞ்ச நாள் ஏன்னா ஒரு கமிட்டியா போடுறதுக்கு. ஆனா இப்போ எங்க இதுலதான் இருக்கு, காலேஜ்ல தான் இருக்கு. கரெக்ட் இடம் பார்த்து அதை அங்க மாட்டிடுவாங்க. அங்கேதான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. ஓகே. அந்த அந்த பெயிண்டிங் குறிப்பா வந்து அது ஒரு இன்டர்நேஷனல் பெயிண்டிங் மாதிரியே அது இருந்துச்சு. பெரியாருடைய அந்த பெயிண்டிங். அது தொண்டாதரணி தான் அது வரைஞ்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஆமா. அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது நிறைய பேர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. யார் ஆர்டிஸ்ட்னு கேட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இங்க எங்க ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், போட்டோகிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட பார்த்துட்டு, யார் அந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகா இருக்கே, ரொம்ப நல்ல ரொம்ப இப்போ எங்க இந்த இப்போ இருக்கிற சார்ல்ஸ் கிங் ஆனும்போது ஒரு ஆர்டிஸ்ட் இது பண்ணாங்க. அதுக்கு ரொம்ப கிரிட்டிசிசம் இருந்துச்சு. ஏன்னா அது எல்லாரும் இதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதனால அவரு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து அவரே வில்லிங்கா வந்து அதை பண்ணி கொடுத்தாரா? அது எப்படி நிகழ்ந்துச்சு? அவர் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றது. அது கொஞ்சம் ஆளுங்க எல்லாம் பார்த்து யாரு பெஸ்ட் அது இதுன்னு பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் அட்வைஸ் எடுத்தாங்க. எப்படி பெஸ்ட் யார் கொடுக்கிறது. இந்த நிகழ்வினுடைய டேக் அவேவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ஆக்ஸ்போர்ட்ல பெரியார் புகைப்படம் திறந்தது, முதலமைச்சர் வந்து கலந்துக்கிட்டது அப்படின்றது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல இருந்து தமிழக மக்கள் ஒரு டேக் அவேவா என்ன எடுத்துக்கணும்? பெரியார் வந்து உலகம் பூரா அவர மார்ஜினலைஸ் பீப்புள், பிளாக் பீப்புள், விமென், ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்க எல்லாம் அவரோட ஐடியாலஜிஸ், சோஷியல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது மூலமா எவ்வளவோ இது பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆளை நம்ம இந்தியால வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளும் நம்ம மத்தவங்க ஊர்ல போயிட்டு வேற ஊர்ல போயிட்டு அவரு இவ்வளவு இது பண்ணாரு அது பண்ணாருன்னு பார்க்கலாம். ஆனா நம்ம முதல்ல நம்ம ஊர்லயும் பார்த்துக்கிட்டு நம்ம ஊர்ல யாரு எவ்வளவு கிரேட் பீப்புள் இருக்காங்க, அவங்க என்ன அது நம்ம சொன்ன உடனே அவங்க கிரேட் பீப்புள்னு எடுத்துக்க வேண்டாம். அவங்கள பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அவங்கள என்ன செஞ்சாங்க, ஓஹோ இந்த மாதிரி செஞ்சாங்களா, சரி அப்பனா அது நம்மளுக்கு கரெக்டா இல்லையா, நம்ம என்ன யோசிக்கிறோம்னு நம்ம பகுத்தறிவை வச்சு நம்மளும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணும். ஏதோ சொன்ன உடனே மூடத்தனமா எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அதே மாதிரி என்னனாலும் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் நம்ம நம்பிடக்கூடாது. அந்த ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம டெவலப் பண்ணோம். முதலமைச்சர் ஸ்டாலினை பத்தி உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, பேசிருக்கீங்க, ஒரு டைம் கிடைச்சிருக்கு இல்லையா? நீங்க எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? இன்னைக்கு கூட யாரோ பேசிட்டு இருந்தாங்க, எங்க கிளாஸ்மேட்ஸ் ஃபோன் பண்ணாங்க. அவரு ரொம்ப ரொம்ப அப்ரோச்சபிள், ரொம்ப ஒரு ரொம்ப பிகு அதெல்லாம் கிடையாது. இந்த நான் இங்க பேச மாட்டேன், அங்க பேச மாட்டேன், இந்த செக்யூரிட்டி கூட தான் ரொம்ப எல்லாத்தோடையும் இந்த எல்லாத்தையும் பேசினாரு, பழகினாரு, ரொம்ப ஹியூமன்
ஹியூமனா இருந்தாரு. ஹியூமனா இருந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச டாக் முடிஞ்ச உடனே ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த நாங்க இருந்த ஹால் தான் பெருசு. அந்த ஹால்ல ஒரு 150 பேத்துக்கு மேல இருக்க முடியாது. ஆனா ஒரு 1000 பேரு இது டிக்கெட் வேணும் அது இதுன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப பேஷன்ட்டா உட்கார்ந்து பின்னால வந்து அ எல்லாத்தையும் பின்னால அவர் உட்கார்ந்துட்டு எல்லாரும் அவர் கை குலுக்கணும்னாங்க. பின்னால நின்னாங்க. ஃபோட்டோ எடுத்து ரொம்ப பேஷன்ட்டா இருந்தா. நான் சொன்னேன், "உங்களுக்கு டயர்டா இல்லையா? இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு." "இல்ல அது பரவாயில்லம்மா" அப்படின்னு. அ அதனால ரொம்ப பேஷன்ட்டா ரொம்ப அது அது கொஞ்சம் எனக்கே ஓவர்வெல்மிங் ஆச்சு. அவர் முடிச்சுட்டு வெளிய போம்போது, அந்த கார்டன்ஸ்ல நெறைய பேர் நின்னு ரொம்ப ஒரு எமோஷனலா இது பண்ணாங்க. அவருக்கு பாய் சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரு ஜியு போப் இதுக்கும் போனாரு. கல்லறைக்கும் போனாரு. அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இப்பதான் கொஞ்சம் வந்திருக்கு. மிச்சது ஜாஸ்தி கிடையாது. ஆக்ஸ்போர்ட்ல ஒரு தோசா பார்க்ன்னு ஒரு இடம் இருக்கு. அது நம்ம ஊரு மதுரை ஆளுங்க தான் வச்சு எல்லாம் நடத்துறாங்க. அவ்வளவு ஸ்வீட்ல அவர் டைம் எடுத்து அங்க போய் அவங்களுக்கு ஹலோலாம் சொல்லிட்டு, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்க. அதனால அந்த மாதிரி ரொம்ப ஹியூமன் இல்லாம ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நன்றி மேம். நன்றி. நிறைய விஷயங்கள பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி. Thank you very much. Thank you.